அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம பேர் ஏதாவது வாழ்த்துக்கள் இதெல்லாம் சொல்லும்போது எப்படி டிசைனான இதில் அனுப்புறது அப்படிங்கிறத பற்றி ஒரு சூப்பரான ஆப் கிடச்சிருக்கு. அது மூலிமா பார்த்துக்கலாம். நீங்கள் இப்போ தான் முதல்ல நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு கீழே வர ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். இதுதான் அந்த ஆப் கைன்மாஸ்டர். இதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அளவு கேட்கும், பர்மிஷன்லாம் சில பர்மிஷன் கேட்கும், அதெல்லாம் கொடுத்து அலோவ் பண்ணிக்கங்க. நமக்கு வேணுங்கிற அளவுக்கு ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பிளாக் கலரை செலக்ட் பண்ணிக்கங்க. நான் இப்போ ஒரு எழுத்தை எழுதி காட்டுறேன். நமக்கு வேணுங்கிற அளவு லென்த் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்தது டெக்ஸ்ட்டில் போயிட்டு இப்போ ஏதாவது எழுதலாம். இப்போ தமிழ்னு எழுதலாம். உங்கள் பேர் இல்லை வாழ்த்துக்கள் சொல்லி எது வேணாலும் உங்கள் விருப்பம் போல் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு அந்த கலரை எழுத்தோட கலரை ப்ளூ கலரில் மாற்றிக்கிங்க. அதுதான் மறுபடியும் நம்ம ஸ்க்ரீனில் முன்னாடி வரதுக்கு நல்லாயிருக்கும். எழுத்தோட டிசைன் மாற்றினா இந்த மாடிஃபிகேஷன் மாத்திரா இருந்தால் மாற்றிக்கலாம், அது உங்கள் விருப்பம். நான் அப்படியே விட்றேன். இப்போ இதை ஃபில் பண்ணிக்கங்க. ஃபுல்லாக இது வரைக்கும் வர அளவுக்கு வச்சுட்டு லெஃப்ட் சைடில் ஷேர் பட்டன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதை ஓட்டி பார்க்கலாம். ஓட்டிட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் கீழே எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு இது பண்ணி இதை முதல்ல சேவ் ஆகட்டும். இது ஃபுல்லாக எக்ஸ்போர்ட்டிங் சேவ் ஆகிக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் உங்கள் பேருன்னு இல்லை யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்க இல்லை வேறு எதுக்காச்சும் ஹாப்பி பர்த்டே இல்லை நியூ இயர்க்கு விஷ் பண்ணுறது, ஏதாவது ஃபெஸ்டிவலுக்கு விஷ் பண்ணுறது, இந்த மாதிரி இதுக்கு இந்த மாதிரி பேரை எழுதி பேர் நம்ம லெட்டர்லாம் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். மாற்றி அதை ஒரு டிசைன் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் எதில் வேணாலும் சென்ட் பண்ணுறதுக்கு ஒரு லுக்காக இருக்கும். அதுக்கு தான் இந்த ஆப் ரொம்ப யூஸ் ஆகுது. இந்த வீடியோ கீழேயே இந்த ஆப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணியும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் கைன்மாஸ்டர் ப்ரோ இல்லை கைன்மாஸ்டர் இப்படின்னு அடிச்சிங்கனாவே வரும். இது ஃப்ரீ தான் இந்த ஆப்பு ப்ளே ஸ்டோரில். இப்போ இது சேவ் ஆகிடுச்சு. சேவ் ஆனதுக்கப்புறம் இந்த வீடியோ அப்படியே இருக்கட்டும். இதில் கிளிக் பண்ணி வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு மறுபடியும் உள்ளே போய் ஸ்க்ரீனை அதே அளவுக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் அதிலே பிளாக் கலர் செலக்ட் பண்ணி முதல்ல எந்த அளவு லென்த்து வச்சுருந்தோமோ அதே அளவு லென்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அடுத்தது மேலே ஓகே கொடுத்துக்குங்க. இந்த லேயருங்கிறத அழுத்தி மீடியாவில் உள்ளே போய்க்குங்க. உள்ளே போனீங்கன்னா நமக்கு பென்சிலை இதை செலக்ட் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்குங்க. இங்கே கலர் மாற்றிக்கலாம் சைடில். அடுத்தது ப்ளூ கலர். இந்த மாதிரி கலரை மாற்றி இது பண்ணிக்கோங்க. இப்போ பென்சில் போட்டால் ரொம்ப சின்னதாக வருது, சின்ன கோடு மாதிரி வருதுன்னா இங்கே பென்சிலுக்கு கீழே 3ஆவதாக இருக்குது, அந்த பட்டனை அழுத்தினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு அந்த திக்னஸ் கொஞ்சம் பெருசு பெருசாக வரும். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு இதை மாற்றிக்கிங்க. ஒரு 4 கலர் அல்லது 5 கலர், பிளாக் கலர் தவிர மீதி எந்த கலர் வேணாலும் கொடுத்துக்குங்க. இன்னும் ஒரு கலர் செலக்ட் பண்ணுவோம். ஓகே, இது நீங்கள் கையை வச்சே ட்ரா பண்ணலாம். பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்குங்க. அந்த ஸ்க்ரீனை ஃபுல் பண்ணிக்கங்க. இதையும் ஃபில் பண்ணிக்கங்க. ஃபில் பண்ணிட்டு அது மேலே ஓகே கொடுத்துருங்க. இப்போ லேயர் அழுத்தி லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியா அழுத்தி நம்ம ஏற்கனவே போட்டு அந்த தமிழ்ங்கிற அந்த ஸ்க்ரீனை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணி இந்த ஸ்க்ரீனை ஃபுல்லாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா குரோமா கீன்னு ஒரு கீ இருக்கும், அதை ஆன் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரீனை அட்ஜஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் நமக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் தெரியாத அளவுக்கு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் கிடச்சிரும். இப்போ பாருங்கள், அந்த ப்ளூ கலர் எழுத்து இந்த மாதிரி டிசைனில் கிடைக்கிது. இப்போ இதே நம்ம அனிமேஷன் பண்ணி இன்னும் அந்த எழுத்து நல்லா டிசைனாக தெரியணும் அப்படின்னா ரெண்டாவதாக இருக்கிற அந்த அனிமேஷன் பட்டன் கிளிக் பண்ணி இப்போ நம்ம வேணுங்கிற மாதிரி இதில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் அடுத்தது
இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ இப்படி இருக்கும் எழுத்து. இப்போ இதுலேயே பார்த்திங்கன்னா நம்ம மியூசிக்கும் ஆட் பண்ணிக்கலாம். சைடில் ஆடியோன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது. அடுத்தது அந்த ஆடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஆடியோ கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம மொபைலில் நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்க மியூசிக் எது வேணாலும் வரும். அந்த மியூசிக்கில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு மியூசிக்கை ஆட் பண்ணி விட்றேன். அந்த ப்ளஸ் அழுத்தினீங்கன்னா ஆட் ஆகிடும். ஓகே, கிளிக் பண்ணிங்கன்னா அந்த எழுத்து அனிமேஷனில் டிசைனாக வர வர இந்த மியூசிக்கும் வரும். அந்த மியூசிக்கும் நம்ம வேணுங்கிற அளவுக்கு நம்ம வீடியோ சைஸுக்கு கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது சைடில் இருக்க அந்த லெஃப்ட் சைடில் இருக்க ஷேர் பட்டன் அழுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும். அதில் எக்ஸ்போர்ட் கொடுத்திங்கிட்டு டவுன்லோட் ஆகிக்கும். அடுத்து மறுபடியும் இதிலே ஷேர் பட்டன் அழுத்தி நம்ம யாருக்கு வேணாலும் இதை ஷேர் பண்ணிக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.